சுவாசம் பதிப்பகத்தின் பத்துமலை வந்தம் நாவல் குறித்த அறிமுக உரை. இந்த நாவலை எழுதியவர் ஒரு பாப்புலர் நாவலிஸ்ட். அவர் காலச்சக்கரம் நரசிம்மா. காலச்சக்கரம் நரசிம்மா பேரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எந்த வகையான நாவல் சேர்ந்ததுன்னு. அவருடைய நாவல்கள் பரவலாக முக்கியமான நாவல்கள், அத்திமலை தேவன் மாதிரியான நாவல்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக வச்ச நாவல்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதக்கூடியவர். இந்த நாவலும் அதே வகைமையை சார்ந்தது தான், அதாவது சுவாரஸ்யமான வகைமையை சார்ந்தது. பத்துமலை வந்தம் அப்படிங்கிற இந்த நாவல் எதை பேஸ் பண்ணது அப்படின்னா, நவபாஷான முருகன் பழனிமலையில் நம்ம இருக்கிறதா ஒரு தெரியும் உங்களுக்கு. அது போகர் அந்த மாதிரி ஒரு 3 சிலை செய்ததாகவும், அந்த 3 சிலையில் ஒரு சிலை மலேசியா பத்துக் கேவ்ஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருங்க. ஒரு பெரிய முருகன் சிலையோட பத்துமலை அப்படின்னு ஒரு தமிழில் பத்துமலைன்னு சொல்லலாம். பத்துக் கேவ்ஸ் மலேசியா. அது உங்களுக்கு ரொம்ப பாப்புலரான சுற்றுலா இடம். ஒரு புனித ஒரு மலேசிய தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் அது ஒரு முக்கியமான ஆன்மீக தலமாகவே இருக்குது. இப்போதைக்கு அது ஒரு பெரிய முருகர் சிலை இருக்கும், நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. அதை பேஸ் பண்ண ஒரு கதை தான் இந்த நாவல். இது அதாவது அது ஒரு நவபாஷான லிங்கம் அங்கே இருக்குது, முருகர் அங்கே இருக்கார், பழனிமலையில் இருக்கார். 3வது நவபாஷானம், போகர் செய்த 3வது நவபாஷானம் முருகர் எங்கே இருக்கிறது, அதை பற்றின ஒரு நாவல் தான் இது. இது எடுத்த உடனே முதல் வரியிலேயே இந்த ஒரு நாவல் ஒரு சுவாரஸ்யம் ஆரம்பிச்சிருது. காலச்சக்கரம் நரசிம்மாவோட பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அதுதான். நம்ம அந்த நாவலை எடுத்த உடனே ஒரு சுவாரஸ்யத்துக்குள்ள கொண்டு போயிடுவார். ஒரு டக்குன்னு அந்த மொழிக்கும் அந்த கதைக்குள்ளேயும் நம்ம உள்ளே போயிடுவோம், அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுவோம். நம்ம அந்த கதாபாத்திரத்தை பக்கத்துலேயே பார்த்துட்ருக்கோம். அந்த நாவலில் நடக்கிற நிகழ்வுகள் நம்ம பக்கத்துலேயே பார்த்துட்ருக்கிற மாதிரி அந்த கதாபாத்திரங்கள் நமக்குள்ளேயே நழுவுறாங்க, நம்ம அருகிலேயே போகிறாங்க. நம்ம அந்த நிகழ்வுகள் நமக்கு முன்னாலேயே நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சரளமான மொழியிடையும் அந்த காட்சியாக விரியும் அவருடைய நாவல்கள். அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதே தான் அந்த பத்துமலை பந்தத்துலேயும் இருக்குது. இதில் நிறைய சம்பவங்கள், விமானம், மலேசியா, சென்னை, கொடைக்கானல் அப்படின்னு பல பகுதிகளில் நடக்கிற கதை. கொடைக்கானல்லேருந்து சென்னைக்கு வரும், சென்னையிலேருந்து மலேசியாவுக்கு போவோம், மலேசியாவிலேருந்து சித்தர் மலைகளுக்கு போவோம், சித்தர்கள் வருவாங்க. ஜெகனின்ற ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது, மயூரின்னு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது, அவங்க தான் ஹீரோயின். குகன்மணின்றது தான் ஒரு ஹீரோ. இந்த குகன்மணி மயூரி இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், மயூரியோட உறவினர்கள் அவர்களால் ஏற்படும் இந்த கதை நிகழ்வுகள், நவபாஷான லிங்கம் இங்கே எங்கே வருது, நவபாஷான லிங்கத்தால் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது. ஸோ இது ஆன்மீகமும் சுவாரஸ்யமும் திகில் அந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு அமானுஷ்யமான ஒரு நாவல்னு சொல்லலாம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த நாவலில் ஒரு ஆத்தென்டிக் ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. ஒரு சுவாரஸ்யமான நாவல் அப்படின்றதால தகவல்களில் ஒரு ஜஸ்ட் ஒரு பரபரப்புக்குன்னு மட்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆத்தென்டிக் விஷயங்கள் அதில் இருக்கும். நிஜமாவே நவபாஷான லிங்கம் உங்களுக்கு நிஜமாவே இருக்குது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நவபாஷான லிங்கத்தை பற்றி தொடர்கள்லாம் வந்திருக்கு, நிறைய ஹிஸ்டாரிக்கல் தகவல்கள்லாம் இருக்குது நவபாஷான லிங்கத்தில். ஸோ அதெல்லாம் இந்த நாவலில் அவர் கொண்டு வராரு. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு பேஸையும் கொடுக்குறது இந்த நாவல். ஸோ இந்த ஆத்தென்டிக்கான பேஸ், சுவாரஸ்யமான மொழி, அழகான கதை, நல்ல தேர்ந்த சுவாரஸ்யமான திருப்பங்கள் அப்படின்னு இந்த ஒரு பரபரப்பான ஒரு நாவலில் கொடுக்கும்போது ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது நமக்கு. இதுதான் இந்த நாவலத்தோட ஒரு பெரிய பலம். வழக்கமான ஒரு முக்கியமாக காலச்சக்கரம் நரசிம்மாவோட ரெகுலர் வாசகர்கள் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடித்தமான நாவலாக இருக்கும். புதிய வாசகர்களுக்கும் சரி, புதிய வாசகர்கள் இது வரைக்கும் காலச்சக்கரம் படிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நாவல் சிறுகதைகள் படிக்கிறவங்க எல்லாருக்குமே காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களை பற்றி நன்றாக தெரியும். அவர் நாவல்களை கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த நாவல் ஒரு சுவாரஸ்யமான ஜஸ்ட் நீங்கள் ஒரு ட்ராவலுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நாவலை நீங்கள் எடுத்து படிக்கலாம். பத்துமலை வந்தம் அங்கே உங்கள் அப்படியே அந்த நாவல் கூட கட்டி போட்டுரும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த நாவலை ஒரே வாசிப்பில் முடிச்சிடலாம். கொஞ்சம் பெரிய புக்கு 200 பக்கம் 230 பக்கமாக இருந்தாலும் ஒரே வாசிப்பில் உங்களுக்கு டயர்டே ஆக்காமல் அந்த ஒரு அயற்சியே தெரியாத மாதிரியான ஒரு மொழிக்கு ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும். சுவாசம் பதிப்பகத்தின் வெளியீடாக பிரபல எழுத்தாளர் காலச்சக்கரம் நரசிம்மா அவர்கள் எழுதிய பத்துமலை வந்தம் நாவல். நன்றி.